கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவர் எரிகோவுக்கு வரும்போது, அதன் பக்கமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே ஒரே கூட்டமாக ஜனங்கள் நடக்கிறதை அவன் சத்தத்தை கேட்டவுடனே இது என்ன என்று விசாரித்தான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இயேசு இங்கே இந்த வழியாக போகிறார் என்று. உடனே அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்படியானால் இந்த குருடன் இயேசுவை பற்றி முன்பதாக நன்கு அறிந்திருக்கிறான். இயேசு எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார், அவரால் சுகம் கொடுக்க முடியும், அவர் தாவீதின் குமாரன் என்றெல்லாம் அவன் அறிந்திருக்கிறான். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவாலே தன்னுடைய நோயையும் தனக்கும் பார்வையை தர முடியும் என்ற ஆழமான விசுவாசம் அவனிடத்தில் காணப்பட்டது. உடனே முன் நடப்பவர்கள் இவன் சத்தமாய் கூப்பிட்ட உடனே எல்லாரும் இவனை அமைதி அதட்டினார்கள், நீ சத்தம் போடாத என்று. ஆனால் அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கு என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். தடைகள் இருந்த பொழுதும், அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடைகள் இருந்த பொழுதும், அங்கே அவன் தடைகளை மீறி இன்னும் அதிகமான பலத்தோடு, இன்னும் அதிகமான விசுவாசத்தோடு அவன் பார்வை அடையும்படியாக அடையும் வரை தேவனை கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். இயேசு நின்று அந்த சத்தத்தை கேட்டு இயேசுவே நின்று விட்டார். ஹல்லேலூயா! அந்த மனுஷனிடத்தில் காணப்பட்ட அந்த விசுவாசத்தையும் அவனுடைய அந்த ஆழமான அதிகமான அவனுடைய சத்தத்தையும் கேட்டு இயேசுவே நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். ஹல்லேலூயா! பல வேளைகளில் நாமும் கூட தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும், தேவன் நம்மை சுகமாக்க முடியும், தேவன் நம்மை விடுவிக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் ஆழமாக நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தடைகளையும் மீறி தேவனுடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாம் இருக்கும் பட்சத்தில் தேவனே வருவார், அவரே இறங்கி வந்து நமக்கு அற்புதங்களை செய்வார். வந்து அவனிடம் என்ன கேட்டார் பாருங்கள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? இயேசுவுக்கு தெரியும் அவன் குருடன் என்று, அவனுக்கு பார்வை வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அவனுடைய விருப்பத்தை சோதித்து அறிகிறார். இதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய விருப்பத்தை, நாம் சுகமாக வேண்டும் என்ற விருப்பத்தை, நாம் விடுதலை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தேவன் சோதித்து அறிகிறார். ஹல்லேலூயா! அப்படியே அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். உடனே இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு சொன்னார், நான் உன்னை சுகமாக்கினேன் என்று சொல்லலை. இயேசு சொன்னார், நீ பார்வை அடைவாயாக என்று. இந்த தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே அங்கே சுகமானார். உடனே இயேசு சொன்னார், உன் விசுவாசம்தான்ப்பா உன்னை ரட்சித்தது அப்படி என்று சொன்னார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். பாருங்கள், நாமும் கூட நாம் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி இன்னும் அதிகமாய் கூப்பிடும் பொழுது, சோர்ந்து போகாமல் நாம் நினைக்கிற வேண்டிக் கொள்ளுகிற காரியம் கிடைக்கும் வரை போராடி ஜெபிக்கும் பொழுது இயேசுவே வந்து நமக்கு அதை செய்வார், சுகம் தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார். அதன் பின் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும்
இந்த குருடன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்து அதிகமாய் கூப்பிட்டு தேவனிடத்திலிருந்து பார்வையை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாங்கள் விடுவிக்கப்பட்டு சுகம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலை பெற்று உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.